அண்ணன் சீமான் மாதிரி வாய்க்கு வந்து பேசணும் முடிவு பண்ணால் பேசலாம். நான் வந்து படையை அனுப்பி இலங்கையிலேருந்து மீட்பேன். காமராஜர் வந்து 1954 பவருக்கு வர்றார். 1954 பவருக்கு வர்றார். ஆனால் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் அந்த காலகட்டத்தில் அவர் காலேஜ் போயிட்டார். அவர் கட்டின பள்ளிக்கூடத்தில் இவர் படித்தாங்கிறது வாய்க்கு வந்தவரை பேசுவதுன்னு என்டிகே பக்கத்தில், அதாவது அண்ணன் கூட வாழ்த்து சொன்னார், என்டிகே தனியாக நிற்கிறதுக்கு வாழ்த்துக்கள்னு. வெற்றி பெறவங்க தாங்க கூட்டணியை பற்றிலாம் கவலைப்படணும். தோக்கிறதுக்கே கட்சி வச்சுருக்கவங்க. என்டிகேக்கு எலெக்ஷன் முக்கியம் இல்லை, கலெக்ஷன் தான் முக்கியம். பக்கா மார்க்ஸ் கட்சியை சேர்ந்த நண்பர் சொன்னார், நான் கருத்தாக தான் வாதங்களை வச்சேன், அரசியலை தான் வாதங்களை வச்சேன். அவர் வந்து அவங்களோட விர்ச்சுவல் வாரிசு மாதிரியே இந்த கலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னா கட் பண்ணி ட்விட்டரில் போட்டு 4 பேர் ஃபயர் விடலாம். ஆனால் பொது சமூகம் பார்க்குறப்ப இதெல்லாம் ரொம்ப பக்குவமற்ற பேச்சுன்னு நினைக்கும். அப்படி தான் இருந்துச்சு உங்கள் பேச்சு. நான் பேசலாம்ல, பிளாக் டிக்கெட்னு கேட்கலாம்ல. கடைசியாக கோட் படத்து பிளாக் டிக்கெட் விற்காமல் நீங்கள் படம் ஓட்டுனீங்களா? இல்லை லாட்ரி டிக்கெட் நான் கேட்கலாம்ல? இதெல்லாம் என்ன? இன்றைக்கி பேசுவாங்க நாங்கள் தோல்வி அடைஞ்சிட்டோம்னு. நாங்கள் எத்தனை தோல்வி அடைஞ்சாலும் மக்களோட நிற்போம், மக்களுக்காக நிற்போம். 2026 நீங்கள் தோற்று போனீங்கன்னா கட்சி இருக்குமா? முதல்ல கோட்பாட்டு ரீதியாக கேள்விகளை வச்சோம்னா, வாதங்களை வச்சோம்னா அவ்வளோ இருக்குது. ஆனால் அதுக்கு போக சொல்ல மாட்டாங்க. இந்த கலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் கீழ்த்தரமான அருவருக்கத்தக்க வாதங்கள். ஒரு வாதங்கிறது உண்மை அடிப்படையில் கட்டமைக்கப்படணும், அவதூறு அடிப்படையில் கட்டமைக்கப்படக்கூடாது. அதெல்லாம் நடக்குது. அதனால் 26 தேர்தல் களம்ங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கான களம். 26 தேர்தல் களத்தில் நாம் தமிழர் கட்சி அதிகாரத்தை நோக்கி நகரும். நாங்கள் மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கோம். யாரோட தயவும் இல்லாமல், வாக்கு காசு தராமல், முறைகேடு பண்ணாமல், கள்ள வாக்கு செலுத்தாமல், எதுவும் செய்யாமல், மக்களை நம்பி கோட்பாட்டை சொல்லி மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்ட நாங்கள் 2026 சரிவாதி பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்து, சமூக நீதி அடிப்படையில் வேட்பாளர் நிறுத்தி, இளைஞர்களுக்கு பெருவாரியாக வாய்ப்பு கொடுத்து, இந்த தேர்தல் காலத்தை எங்களுக்கானதாக மாற்றி அதிகாரத்தை நோக்கி நகருவோம். இந்த மண்ணுக்கான மக்களுக்கான ஒரு தூய நல்லாட்சியை நிறுவோம்.